பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமையும் கனத்தையும் துதியும் செலுத்துகிறேன். கர்த்தருக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளை உங்களோடு பேச கர்த்தர் கொடுத்த இந்த நேரத்துக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். என் தேவன் சர்வ வல்லம் உள்ளவர், என் தேவன் நல்லவர். அவர் அறியாத வாழ்ந்த எனக்கு அவர் கொடுத்த கிருபை மகா பெரியது. அதே கிருபையை உங்களுக்கும் அவர் தருவாராக. கோடி கோடி நன்றி சொன்னாலும் போதாது போதாதையா, கோடி நன்றி சொன்னாலும் போதாது போதாதையா. நீர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கிறேன், என்னால் என்ன முடியல. நீர் செய்த உதவிகளை நினைத்து பார்க்கிறேன், என்னால் நினைக்க முடியல. கோடி கோடி நன்றி சொன்னாலும் போதாது போதாதையா, என்னே செய்யா போதாது போதாதையா. எனக்கு தந்த கிருபைகளை உமக்கு நன்றி சொல்லுவேன். எனக்கு தந்த ஈவுகளுக்காய் உம்மை பாடி துதிப்பேன், உம்மையே போற்றி புகழ்வேன். கோடி கோடி நன்றி சொன்னாலும் போதாது போதாதையா, என்னே செய்யா போதாது போதாதையா. ஆமாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை அடித்து திரத்தி அடிச்சிருக்கேன். அவருடைய அன்பு அளவே இல்லைன்னு தெரியாது, அவர் உண்மையான தெய்வம்னு தெரியாது. ஏசப்பானா யாருன்னு கேட்பேன், அவர் யார், சாமி யாருன்னுவேன், அவர் பூசாலின்னுவேன். அவர் ஏனோ ஒரு பிச்சைக்காரன்னு சொல்லுவேன். தாடி இருக்குது, மீசை இருக்குது, கையில் காலில் காயம் இருக்குது. என்ன தப்பு பண்ணாரோ, எவன் பொண்டாட்டி பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்தாரோ அவளை சிலுவையில் தொங்க வச்சுருக்காங்க. ஒரு தெய்வத்தை சிலுவையில் தொங்க வைக்க முடியுமா? ஒரு தெய்வத்தை அடிக்க முடியுமா? இவர் அவ்வளோ பாவம் செஞ்சுருக்காரு, இவரை போய் சாமின்னு சொல்கிறீங்களேன்னு சொன்ன நான் தான் அவரே தேவன் என்று சொல்ல முடியா. இயேசு என்னை மாற்றினா. அவருக்கு மகிமை. இப்போது ஒரு பாட்டை கேட்டு ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. இந்த பாட்டெல்லாம் ஏசப்பா கொடுத்த பாட்டு தான். அவருக்கே சோத்திரம். அவர் யாருன்னு தெரியாது, என்ன கண்ணை திறந்து பார், நான் தான் தெய்வம்னு தெரியப்படுத்தினவர். அவர் உணராத இருந்த என் இதயத்துக்கு உணர்வு கொடுத்து நானே பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற ரத்தம் சிந்தன தேவன் என்று சொன்னார். ரத்தம் பலி கூடுறான்னு கேட்குற சாமிகளை பார்த்துருக்கேன். எனக்கா ரத்தம் சிந்தி என்னை மீட்க வந்த இயேசு ரட்சகரை 35 வருஷம் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
மறித்தாளி எங்கே போவாய், எங்கே போவாய்? இயேசுவே வழிதானே, சத்திய ஜீவன் அவர்தானே. இயேசுவே வழிதானே, சத்திய ஜீவன் அவர்தானே. நீ இயேசுவின் வழி நடந்தால் உனக்கு நித்திய நிச்சயமே. நீ இயேசுவின் வழி நடந்தால் உனக்கு நிச்சயம் நிச்சயமே. இன்று மறித்தாளி எங்கே போவாய், எங்கே போவாய்? இன்று மறித்தாளி எங்கே போவாய், எங்கே போவாய்? இன்று மறித்தாளி எங்கே போவாய், எங்கே போவாய்? ஆமென், அல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கோடி கோடியாக பணத்தை சேர்த்து வச்சாலும், நகையை சேர்த்து வச்சாலும், பொண்ணை சேர்த்து வச்சாலும், வெள்ளியை சேர்த்து வச்சாலும், பணத்தை சேர்த்து வச்சாலும், சொத்து சொத்து சொத்துன்னு சம்பாதிச்சு வச்சாலும் ஒன்றோட ஒன்றும் வராது, ஒரு ரூபாவும் வராது. வந்த மேனியாக தான் போகணும். குழியில் போட்ட பிறகு என்ன நடக்கும்னு தெரியாது. உயிர் போன பிறகு எங்கே போக போகிறோன்னு தெரியாது. அதற்குடைய நிச்சயத்தை இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ரோமர் என்ற புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். இப்போது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதனால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபாவரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆண்டவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி, நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் கர்த்தருக்காக ஓடணும். பொறுமையாக ஓடணும். அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஒன்றுமே இல்லைனா ஊழியத்தை விட்டுட்டு ஓடி போகிறேன்னு போகக்கூடாது. இதை கேட்குற தேவஜனமே, நீ சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒரே ஒரு வாட்டி நான் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டுனா அந்த வார்த்தை பரலோகத்தில் எழுதப்படும். ஒரே ஒரு வாட்டி நான் இயேசுக்காக வாழணும்னு மனசில் நீ நினச்சிட்டின்னா அவ்வளோதான். வேறு யாருக்கும் வாழக்கூடாது, ஆண்டுக்கு தான் வாழணும். ஐயோ இந்த உபத்திரம் தாங்க முடியல, இந்த பாடுகள் தாங்க முடியல, இந்த வருமத்தில் வாழ முடியலன்னு நினச்சின்னா போச்சு உன்னுடைய நித்திய ஜீவன், லாஸ்ட்டாக ஆச்சு. ஆகவே ஆண்டவர் உன்னை எதற்காக அழைச்சார்னா, மத்திய புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, மரித்தேன் இதோ உயிரோடு எழுந்தேன், சதா காலங்களோடு கூட இருக்கிறேன், சக்கல அதிகாரங்களை கொடுத்துக்கிறேன், ஒன்றுங்களை சேதப்படுத்தாது. என்னென்னலாம் வாக்கு சொல்லியிருக்காரு, எப்படிலாம் சொல்லியிருக்கா தெரியுமா? இரவும் பகலும் படித்து பார்த்தா தான் தெரியும், படிக்காதவங்களுக்கு தெரியாது. சிலர் சங்கீதம் மட்டுமே படிப்பாங்க, சிலர் வெளிப்படுத்தல் மட்டுமே படிப்பாங்க. ஆனால் இது ஆரம்பத்துலேருந்து முடிவு வரையும், முடிவிலேருந்து ஆரம்பம் வரையும் படித்தா இதில் உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதமும், எல்லா தெளிவும், எல்லா ஞானமும், எல்லா அறிவும், நல்ல பொக்கிஷங்களும் ஆசீர்வாதமும் நிறைஞ்சிருக்கிற ஒரே ஒரு இடம் வேதாகமம் தான், வேத புஸ்தகம்தான், பைபிள் தான். நான் ஆண்டவருக்காக கட்டின துணியோடு ஓடி வந்தவ. எப்படி இருந்திருக்கேன் சூழ்நிலை பாருங்கள். வீடு இல்லை, வாசல் இல்லை, பணம் இல்லை, வருமானம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு நம்பிக்கையோடு ஓடி வந்துட்டேன். ஏசு போதும் நம்பிக்கையோடு வந்துட்டேன். ஏசு போதும், என் சொந்த வேணாம், பந்த வேணாம், ஜாதி வேணாம், ஜனம் வேணாம், குலம் வேணாம், கோத்திரம் வேணாம், யாரும் வேண்டாம். இயேசுவை ஆராதிக்காத யாரும் எனக்கு வேண்டாம்னு சொல்லி ஏசு மட்டும் போதும்னு வந்தேன். அப்பா பாப்பா பாப்பா அப்பா பாப்பா பாப்பா படாத பாடுகள், விடாத கண்ணீர் இல்லை, சாப்பாடு இல்லை,
என் ஆசை வார்த்தை சொல்லி ஒரு அருமையான ஊழியக்கார குடும்பம் கூட்டிகிட்டு போய் கேளம்பாக்கத்தில் ஒரு வனாந்தரத்தில் விட்டுட்டாங்க. யாருமே தெரியாது. பாம்புகள் நிறைந்த இடம், விஷ பூச்சிகள் நிறைந்த இடம், ஒரு பக்கத்தில் ஒரு வீடு ஆட்கள் நடமாட்டமே இருக்காது. நரிகள் ஓலை விடுகிற சத்தம்தான் கேட்கும். கட்டின துணியோடு வந்து அவங்களால ஏமாற்றப்பட்டு ஆசை காட்டி மோசம் பண்ணி கொண்டு போய் காட்டில் விட்டாங்க. வனாந்தர வாழ்க்கை. எந்த சொந்த பந்தமும் இல்லை, எந்த சொத்து சுகமும் இல்லை, எந்த பணமும் இல்லை. வெறும் கேவலம் 500 ரூபா சம்பளத்துக்கு நைட்டு பகல் வேலை செய்யணும். 500 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. நான் என்னை அடிமையாக வச்சுட்டாங்க. இந்த கையில் வயல் வேலைலாம் தெரியாது. வயலில் இறக்கி விட்டு நடணுங்கிறாங்க, களை எடுக்கணுங்கிறாங்க, கட்டு தூக்கணுங்கிறாங்க, தெரியாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட பேசினே இருப்பேன். கை வேலை செய்யும், என் மனசு ஆண்டவரோடு இணைஞ்சி பேசிகிட்டே இருக்கும். ஆண்டவரே, நாற்று எடுத்து கையில் வச்சுட்டேன். ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே நான் எப்படி நடணும்னு தெரில, இந்த பக்கம் நல்லா நட்டு போகிறாங்க, இந்த பக்கம் நல்லா நட்டு போகிறாங்க, தெரியாது ஆண்டவரேன்னு வானத்தை பார்த்து அவர்கிட்ட கெஞ்சிறேன். சொல்கிறாரு, நீ நடுமகள் நான் சொல்லி தருவேன். அழகாக வச்சேன். அழகாக அந்த நாற்றுல சேத்துல எடுத்து வச்சுட்டு எனக்கு முன்னாடி போனவங்கள தாண்டி நான் முன்னாடி போயிட்டேன். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், சொல்லி கொடுப்பார். எப்படி இருந்தால் தெரியுமா? அவரோடு இணைக்கப்பட்டவர்களா, அவரோடு உறவாடுகிறவர்களா, அவரோடு பேசி அனுபவப்பட்டவர்களா, பேசுகிற அனுபவம் இருக்கிறவர்களா இருந்தால் மட்டும்தான் அவருக்காக வாழ முடியும். அவன் சுய சிந்தனை, சுய யோசனை, சுய பிளானு, இந்த கூட்டம் போட்டால் இவ்வளோ வருமானம் வரும், இவ்வளோ ஜனம் வந்தால் இவ்வளோ காணிக்க வரும்னு காணிக்க இடப்படாத. பரலோகத்தில் நித்திய ஜீவன் இருக்குது, அதுக்காக இடப்போடு. எதை செய்தால் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம், எதை செய்தால் நித்திய ஜீவனை கொடுப்பாரு, நித்திய ஜீவனை நான் தகுதியாக எப்படி மாறுவேன், எப்படி மாறணுங்கிறத கேட்டு 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 தெரிஞ்சுக்கிங்க பிள்ளைங்களே, தேவ பிள்ளைங்களே. ஏன்னா இன்றைக்கி பணம் 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 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஆகவே சொல்லுகிறாரு, இப்போது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது, அவைகள் முடிவு மரணமே. ரோமர் 6ஆம் அதிகாரம் 21வது வசனம். இப்போது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினாலே பரிசுத்தமாவதில் உங்களுக்கு கிடைக்கும் பலன், அவருடைய முடிவு நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் அதுதான் முக்கியம். என்ன சம்பாதிச்சாலும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க தான் அனுபவிக்க முடியும். இந்த உலகத்தில் இருந்தால் நகையை போட்டுக்கலாம், மாலையை கட்டிக்கலாம், பூவை வச்சுக்கலாம், பொட்டை வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க. ஆனால் உங்களுடைய இருதயம் இயேசு பக்கமாக திரும்புமானா நலமாக இருக்கும். உங்களை இருதயம் இயேசுவை பற்றி கொள்ளுமானா நலமாக இருக்கும். தேவாத தேவனை அண்டி கொண்டார் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆகவே பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்ய தோணுதா? இன்றைக்கி மட்டும் பண்ணிக்கலாம், இன்றைக்கி மட்டும் குடிச்சிக்கலாம், இன்றைக்கி மட்டும் அடிக்கலாம், இன்றைக்கி மட்டும் சண்டை பண்ணலாம், இன்றைக்கி மட்டும் ஜாலியாக இருக்கலாம், இன்றைக்கி மாத்திரம் என்ஜாய் பண்ணலாம், நாளைக்கு விட்டுடலாம் தோணுதா? பாவம் யார் செய்ய வைக்கிறது தெரியுமா? சாத்தான். அவன் எப்படி தான் செய்ய வைப்பான் தெரியுமா? உன் அருமையான உசுரை வேட்டையாடுவான், உன் அருமையான விசுவாசத்தை கொண்டுடுவான், உன் அருமையான அன்பு பாசம் ஆண்டவர் மேலே வச்சுக்கிறத அழிச்சிடுவான். அதான் யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லப்படுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வண்டி வர என்றுக்கும் வரான். உன் விசுவாசத்தை அழிச்சிடாதபடி காத்துக்குங்க, உன் நம்பிக்கை ஒழிந்து போகாதபடி காத்துக்குங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே பாவத்தின் சம்பளம் மரணம். அது என்னங்க பாவம்? பாவம் பாவிகள் ஏச்சு உலகத்துக்கு வந்தார், நான் இயேசுவை பார்த்தேன், இயேசுவோட பேசுகிறேன், என்னங்க இது எங்களுக்கு புரியல, புரியாது. புரியாது. எப்படி புரியும்? அவரை புரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். அவருக்கா வாழறதுக்கு அர்ப்பணிக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவரோட உறவாடுன்னா முடியாது, கஷ்டம். ஆனால் நீ ஒன்றும் இல்லைன்னு கொடுத்துப்பாரு, அப்போ தான் உன்னோட உறவாடுவார். நான் ஒன்றுமே இல்லை, என்கிட்ட இருக்கிற சொத்து சுகம் ஒன்றுமே இல்லை, ஐ எம் வித்தவுட், நான் ஒன்றுமே இல்லை, வெறுமையானவன் வெறுமையானவள், ஆண்டவரே
எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டுப்பார். அடுத்த செகண்ட் உதவி செய்யலைன்னா எனக்கு அவரை எல்லோரும் தெரிஞ்சுக்க முடியாது. கனவு பார்த்தோம், சொப்பனம் பார்த்தோங்கிறாங்க, ஆண்டு இதை வந்தார் அதை வந்தார் பேசுகிறாங்க. என்னடா கதை விட்றானுங்க கிறிஸ்தவனுங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க. உன் உயிர் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா? நீ எப்போ சாக போகிறீங்கன்னு தெரியுமா? உங்கள் நிலைமை என்ன ஆகுதுன்னு தெரியுமா? தலைவலி எப்போ வரும் தெரியுமா? தெரியாதுல்ல. அப்படி தான் அவருடைய உறவு முறையும் அறியாதவங்களுக்கு தெரியாது. அறிஞ்சவங்க அது கூட அனுபவிக்கிறவங்க, அவருக்காக வாழ்கிறவங்க, அவருக்காக அர்ப்பணிக்கிறவங்க, அவரை தேடுகிறவங்களுக்கு அவர் தென்படுவார். தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். தேடுகிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான். நீங்கள் தேடி தான் பாருங்களேன். பெருமையில் தேடினா அகப்பட மாட்டார். ஆங்காரத்தில் தேடினா உன்னை என்னன்னு கூட சட்டம் பண்ண மாட்டார். உன்னை வெறுமையாக்கி உன்னை தாழ்த்தி, தேவனே நீனே என் கிதி, நீரே என் வழி, நீரே எனக்கு எல்லான்னு அர்ப்பணிக்கிற பற்றியா? அப்போ பேசுவார் பாரு, சூப்பராக பேசுவார். அவர் சத்தத்தை அப்போ தான் உங்களால் கேட்க முடியும். அப்போ தான் அவர் சத்தம் கேட்குற காதாக உனக்கு இருக்கும். அவர் தான் சொல்கிறாரு, பாவம் செய்கிறது நிறைய செய்யலாம், பாவத்துக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. குடிக்கலாம், வேசித்தனம் விபச்சாரம் பண்ணலாம், திருடலாம், மறைக்கலாம், கொள்ளை அடிக்கலாம், கொள்ளை பண்ணலாம், மந்திரம் பண்ணலாம், சூனியம் பண்ணலாம், என்ன வேணாலும் நீ பண்ணலாம். பண்ணு. யாருக்கு லாஸ் தெரியுமா? யாருக்கு நஷ்டம் தெரியுமா? பாவத்தை பண்ணுற உனக்கு தான் நஷ்டம். என்ன நஷ்டம்? நித்திய ஜீவன் கிடைக்காது நஷ்டம், பெரிய நஷ்டம். அதுதான். மற்ற எல்லாம் இழந்தால் சம்பாரிச்சிக்கலாம், போனால் தேடி கண்டுபிடிச்சிடலாம், தொலைஞ்சிச்சுன்னா எப்படியாவது என்ன பண்ணிடலாம், அதை தேடி எடுத்துக்கொள்ளலாம். நீ நித்திய ஜீவனை தொலைச்சிட்டன்னா நித்தியமான நரகம். அதை விட்டால் வேறு வழியே கிடையாது. ஆகவே பாவத்தின் சம்பளம் மரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையோ, அவரால் உண்டான கிருபையோ, கிருபாவரமோ உனக்கு காத்து கொண்டிருக்கு, உனக்கு கூப்பிட்டுட்டே இருக்கு. ஓ என் மகனே, நான் கிருபாவரம் கூப்பிடுகிறேன், என் சத்தத்தை கேட்ட என்னிடத்தில் வந்து எடுத்து கற்றுக்கொள். ஏசாயா 55:1 சொல்கிறது, ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து பானம் பண்ணுங்கள். என்ன அழகான சத்தம் தெரியுமா? அருமையான குரல் தெரியுமா? கேட்டுங்களா ஒரு குரலை? நீங்கள் நம்பினா எனக்கு என்ன, நம்ப கட்டி எனக்கு என்ன? நான் அனுபவித்ததை, எனக்கு தெரிஞ்சதை, உண்மையை மட்டும் சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல உண்மையை மட்டும் சொல்லி கொண்டிருக்கிறேன். நம்பினா பொழைச்சிக்கிறீங்க, நம்மளனா என்ன போகிறீங்கன்னு முடிவு தெரியும். உங்கள் ரிசல்ட்டு முடிவில் இருக்குது. உங்கள் ரிசல்ட்டு முடிவில் இருக்குது. உலகம் முடிவில் இருக்குது. உலகத்துக்கு முடிவு வந்தாச்சு, அழிவு ஆரம்பமாயாச்சு. அங்கங்கே கொத்தாக சாக போகிறாங்கன்னு சொல்லி போன வாரம் சொன்னார். பிளேன் ஆக்சிடெண்ட்டில் 240 இன்னும் எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். சாவு தான் இனி, உலகத்துக்கு அழிவு தான் இனி. ஏன் உலகத்துக்கு அழிவு வந்துச்சு? ஏன் சாவு அதிகமாகிடுச்சு? எதுக்கு பூகாமல் நடக்குது? எதுக்கு அதிக ஆக்சிடெண்ட்டில் சாகுறாங்க? எதுக்கு புது புது வியாதியில் சாகுறாங்க? புரியலையா? பாவம், அக்கிரமம், அநியாயம். அது என்ன அநியாயம்? நான் பெத்த தாய்க்கு பண்ணுற பற்றியா அநியாயம்? அதை ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார். 10 கட்டளையில் 1 இயேசு கிறிஸ்து சொன்னார், சொல்லியிருக்க, முதலாவது தாயும் தகப்பனையும் கணப்பண்ணு, தாயும் தகப்பனையும் கணப்பண்ணு. உங்கள் அப்பனை விட்டுறாத. உடைச்சி சம்பாரித்து உன்னை காப்பாற்றின தகப்பன். உன் தாயை தள்ளிடாத. பெத்த வயிறு பற்றிட்டு எரியும். ஐயோ இப்படி சுமந்தனே, இப்படி சுமந்தனே, இந்த வயிறு கதறும். வேண்டாம். அதுதான் உலகத்திலே பெரிய பாவம். ஆண்டவரை மறக்கிறது அதுவும் பெரிய பாவம். ஆண்டவரை வெறுக்கிறது அதையும் பாவம். சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார், தேவனம் துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற சகல ஜாதியரும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். வயசான பிறகு அவங்க எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். எப்படி காப்பாற்றிருப்பாங்க, எப்படி உழைச்சி சம்பாரிச்சிருப்பாங்க, எப்படி பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க, துணியெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க, படிக்க வச்சுருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள்.
ஆண்டுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க. ஆண்டுடைய வார்த்தையில் தள்ளிட்டு வாழாதீங்க. ஏன்னா நித்தியமான ஒரு பெரிய நரகம் காத்து கொண்டு இருக்கிறது. இந்த பாவத்தெல்லாம் பண்ண வைக்கிறோம் சாத்தான். இந்த உலகத்தில் எனக்கு யாருமே எதிரி இல்லைங்க. என்னை அடித்தவங்க, திட்டினவங்க, ஒதுக்குனவங்க, வேணான்னு சொன்னவங்க, விட்டுட்டு ஓடினவங்க, யாரு மேலே எனக்கு கசப்பே இல்லை, யாரு மேலேயும் வெறுப்பே இல்லை. எல்லாரையும் நேசிக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு ஆளை மட்டும் நான் பகைக்கிறேன். அவன்தான் சத்துரு, அவன்தான் என் எதிரி, அவன்தான் பண்ணுற வேலை. தெரியல, கண்ணு காணவில்லை, காது கேட்கவில்லை, இதையும் உணரவில்லை. கண்ணு பார்க்கவில்லை, காது கேட்கவில்லை, இதையும் உணரவில்லை. இல்லை, மனுஷனுடைய கண்ணு பார்க்க முடியல. யார் இது காரணம்? கிறிஸ்தவத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணது யார்? அது பக்கத்தோட பலமாக இருக்கிறது யார்? வெளிப்படுத்தலில் 17ஆம் அதிகாரத்தில் அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தாங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள். இவங்க யார்? வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் இருக்கிறது. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்தோடு கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்களை போல் அதிகாரம் பெற்று கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். யார் ஒரே யோசனை? யோசித்து பார்த்துருக்கீங்களா? யாருக்கு ஒரே யோசனை? யார் அவங்க யாருக்காக யோசனை பண்ணுறாங்க? சத்தியத்தை அறிவிக்கிறவங்களுக்காக, சத்தியத்தை நம்பி இருக்கிறவங்களுக்காக, சத்திய நித்தியத்துக்காக வாழ்கிறவங்களுக்காக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவங்களுக்காக. யாரெல்லாம் விரோதமாக இருக்கிறாங்க நினச்சி பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபாவரங்களை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக இருங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருங்க. பணம் வந்துட்டால் ஒரு பெருமனை தக்கன்னு ஆடாதீங்க. பணம் உங்கள்கிட்ட இருக்கும், நாளைக்கு என்கிட்ட இருக்கும், இன்னொருத்தர் அடுத்த நாள் இன்னொரு ஆள்கிட்ட போயிடும். அது அங்கங்கே தாவி தாவி போகிறது. அதை நம்பி வாழ்ந்தது கெட்டுடாதீங்க. நித்திய வாழ்க்கை இழந்துடாதீங்க. இன்றைக்கி ரொம்ப பேர் பணம் வந்தால் மாறிடுறாங்க. அது ஏன் மாறுறாங்களோ தெரில. பணம் வந்துச்சு மாட்டேன் பால், பணம் வச்சு அந்த பொம்பளை தலைக்கிற மாட்டா, ஐயோ பொல்லாத விளக்குறாளே. பணம் வச்சு இன்னும் ஆட்டம் ஆடுறா தெரியுமா? ஆடாதடா ஆடாதடா மனுஷா. இன்றைக்கி ஆடி ஆடி அடங்கி போனவங்களும் இருக்காங்க, ஆடி ஆடி ஓடி போனவங்களும் இருக்காங்க, ஆடி ஆடி மறைஞ்சு போனவங்களும் இருக்காங்க. இதை கேட்குற தெய்வ பிள்ளையே, பாவத்தின் சம்பளம் மரணம். நம்முடைய தேவனுடைய கிருபாவரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் உண்டான நித்திய ஜீவன். எவ்வளோ அழகாக பேசுகிறார் பார்த்தீங்களா? பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா, பரிசுத்தம் ஆகணும்னா, அது உங்களால் என்னால் உண்டானதல்ல, அது தேவன் கொடுக்குற ஈவு. அவர் பார்த்துனே இருப்பார், எல்லாத்தையும் பார்ப்பார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்களோ மனுப்புத்தரை சோதி தருகிறது. உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பார். உன்னை பார்த்து கொண்டு கவனிச்சிட்டே இருக்கிறவர் அவர் தான். யாரோ கவனிக்கலை, யாரும் பார்க்கல. நம்ம குடிக்கலாம், நம்ம அடிக்கலாம், நம்ம அநியாயம் அக்கிரமம் பண்ணலாம், நம்ம மறைச்சி வச்சு துரோகம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிங்கன்னா அவருடைய கண் உங்களை பார்த்துனே இருக்குது. நீங்கள் பேசுகிறதான் அவர் காது கேட்டுகிட்டே இருக்குது. காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ. இருதயத்தில் உணர்ந்து செயல்படுங்க. தேவ ராஜ்யத்துக்காக பாடுபடுங்க. மரணம் வந்தாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, உண்மையாக இருங்க. யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க. ஜனங்களை வஞ்சிக்கிற ஓனாயாக இருக்காதீங்க. மோசம் போக்குறவங்களா இருக்காதீங்க. வேண்டாம். உங்களிலே ஒருத்தியாக இருந்து உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களுடைய ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அநேக இந்த செய்தி விசுவாசிகளுக்கு
மட்டும் இல்லை, ஊழியக்காரங்களுக்கு தான் உண்மையாக. ஏன்னா ஊழியக்காரங்களாம் ரொம்ப மாறிட்டாங்க. அந்த காலத்தில் அப்போஸ்தலர் காலத்தில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் காலில் 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்தீங்கன்னா, எல்லா சொத்தெல்லாம் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சாங்களாம். 2ஆம் அதிகாரம் 44 45 பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கொண்டு வந்து பொதுவாக அனுபவிச்சாங்களாம். இப்போ கொடுங்கள் கொடுக்கப்படும்னாரு. நீங்கள் கொடுத்து வாங்கிக்கணும் ஆண்டவர்கிட்ட. எதுவும் இல்லையா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிச்சயமாக கொடுப்பாரு. இல்லைன்னு சொல்ல மாட்டார். வெறுமையாக விட மாட்டார், வறுமையாக விட மாட்டார், உன்னை ஒரு நாள் கண் கலங்க விட மாட்டார். நான் சாட்சிங்க. கட்டின துணியோடு ஓடி வந்து எனக்கு இந்த புடவை கூட அருமையான ஒரு ஊழியக்காரமாக கொடுத்தாங்க. எனக்குன்னு எதுவுமே இல்லை, எதுக்கும் எனக்கு சேர்த்து வைக்கிறதில்ல, சேர்த்து வைக்க பழக்கமும் எனக்கு இல்லை. ஆண்டவருக்கு மகிமை. இதை கேட்டுக்கொண்டுக்கிற தெய்வ பிள்ளைய, நித்திய ஜீவனுக்காக பாடுபடுங்க, நித்திய ஜீவனுக்காக வாழுங்க, நித்திய ஜீவன் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நன்றி தகப்பனே, உங்களுக்காக செபிக்க நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வசனத்தை கேட்ட ஒரு ஆவியான பேசுங்க, இடப்படுங்க. ஒருவேளை பாவத்தை விட முடியாத இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அண்ட் ஒருவேளை பணம் காசு இருக்குமான ஏழைங்களுக்கு இறங்க உதவி செய்யுங்க. இல்லாதவங்களுக்கு தானாதவங்க பண்ண உதவி செய்யுங்க. அப்பா, இவர்களை முடிவு நடத்துங்க. நித்திய ஜீவனுக்கு எதுவாக ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொள்ளுங்க. கிருபை இருக்கட்டும். இந்த வார்த்தை கொடுத்த செய்த தெய்வத்துக்காக நன்றி, தேவனுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கிருபை இருக்கட்டும். தொடர்ந்து நிகழ்ச்சி வெளிவர எனக்கு உதவி செய்யுங்க. இயேசு நாம் செபிக்கிற அன்பு பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.